கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம்னா வச்சுங்களேன் 2 பேரும் நம்ம தலையில ஏறி உட்காந்துருவானு. இதுதான் நல்லா பெருசு பெருசா இருக்கு. எவ்வளவு ஹாப்பி. எங்க போற எங்க வா. இங்க பாருங்க கொத்து கொத்தா வச்சிருக்கு பாருங்க. இத என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நான் வந்துட்டு ரசிச்சது இதுதான். இந்த இருக்கு பத்தி தண்ணி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இலையில அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இததான் சொன்னேன். இங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இதுல திவிக்கி நிவிக்கி எனக்கு மட்டும்தான் ஜாலியா இருக்கு. ஏன்னா நாங்க தான் இப்படி வந்து நின்று ஜாலியா என்ஜாய் பண்றது. காலையிலேயே வேலை ஸ்டார்ட் ஆயிட்டுங்க. ஆமா, நைட்டு வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் காலையிலேயே வச்சாதான், அப்புறம் வெயில்ல வைக்க முடியாது இல்லையா? அதனால காலையில எழுந்திரிச்சு வந்தோடனே இந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் செய்யறோம். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணு என்னன்னா, நேற்று ஆசைப்பட்டு இந்த தாமரை செடி வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா? காலையில எழுந்திரிச்சு வந்தோடனே அது முகத்துலதான் முழிச்சான். ஆனா காக்கா வந்து ஒரு இலையை கொத்திட்டு போயிட்டு, ஐயோ என்னடி இது, ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், இப்படி மன உளைச்சலை பண்ணிட்டே காக்கா. காலையில ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அது என்னன்னா, அதுக்கு எதனால என்ன தோணுதுன்னு தெரியல, அந்த இலையை மட்டும் வந்து குறிப்பா கொத்திட்டு போகுது. அதனால மூடி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நல்ல இலை பெருசா இருந்துச்சு, அதை போய் கொத்திட்டு போயிட்டு காக்கா. அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேஸ்டா இருந்திருக்குமா இல்ல எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. வந்து அந்த ஒரு இலைய மட்டும் கரெக்டா கொத்தி எடுத்துட்டு போயிட்டு, அது கொத்துனதுக்கும் அது வந்துருச்சு பாருங்க. ஆனா எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப சொன்னாங்க எங்க ஊர்ல காக்காவே இல்லம்மா, இந்த ஊர்ல என்னமா வீட்டுக்குள்ளலாம் வந்து காக்கா சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு. எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படி எல்லாம் காக்கா உள்ள வரைக்கும் வந்து திவி சாப்பிட்டுட்டு இருந்தான்னு வச்சுங்களா, அவன் தட்டுல இருக்க முட்டைய வரைக்கும் கொத்திட்டு போவோம். அந்த அளவுக்கு நிறைய காக்கா நம்ம ஊர்ல இருக்கு. நீனும் டேஸ்ட் பார்த்துட்டியா? அதெல்லாம் தின்ற கூடாதுடா, யாரா அவன்? திங்க கூடாது. ஆனா வந்து தாமரையில அடியில ஒரு கிழங்கு இருக்கும், அல்லிலையும் சரி தாமரையிலையும் சரி, அந்த கிழங்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? நம்ம இதுக்கு போறோமே, பேர் என்னது, என்ன ஊரு? சிவகங்கை. அது என்ன ஊரு? சிவகங்கை. பிள்ளையார்பட்டி போகும்போது வந்துட்டு நிறைய இருந்துச்சு சித்து, அந்த அல்லிப்பூவு. ஆமா, பறிச்சுட்டு வந்திருக்கலாம். அல்லிப்பூல தாமரை, அல்லிப்பூவும் இருந்துச்சு சொன்னேன். தாமரை இருந்துச்சு. அல்லிப்பூ வந்துட்டு எங்க தெரியுமா பார்த்தோம்? வேற எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம். அந்த மாதிரி குளத்துல போயிட்டு நம்ம வந்து பிடிங்கிட்டு வரணும். இதுக்கெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஓசு வாங்கிட்டு வந்தது. ஓசு வந்துட்டு நேத்தி வாங்கல, இது ஆர்டர் போட்டது, இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது. நேத்து வரும்போது வாங்கல, இது வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் இதை சொருவ முடியுமா? ரொம்ப சின்னதா வாங்கிட்ட போல. பைப்புல சொருவ முடியுமா? செத்தான் சேகரிப்போ. அதுல அதுக்கு பிறகு அதை எடுத்து போடுங்க. இதுக்குள்ளதான் போகும் போல இருக்கு. அது இல்ல, இன்னொன்னு இருக்கு மாதிரி நீட்டு. இந்த பாரு, இது வெளியில இன்னொன்னு இருக்கு மாதிரி இருக்கு அங்க. அதுதான் கொடுத்தது அந்த ஓசோட. இதுல சொருவ முடியும், பைப்ல சொருவ முடியுமா? இதோ இதுல சொருவலாம்ல. ஓ இதை டைட் வச்சிடணும். சரி 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 சரி. ஓசு ஆர்டர் போட்டான், ஆனா சைஸ் வந்து செட்டே ஆகல. அதனால திரும்பவும் அதை பேக் பண்ணி ரிட்டர்ன் போட வேண்டியதான். இந்த வாழைக்கண்ணை அங்க நிறைய வாழைக்கண்ணு வச்சிருக்கோம், அந்த இடத்துல வைப்போம். ஏன்னா அங்கதான் தண்ணி ஓட்டம் அதிகமா. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தாண்டி இருக்குது. ஆமா, நாங்க இதுவே கிட்டத்தட்ட ஒரு 6-4 சென்ட் வந்துச்சு இந்த ஓசு. இதை பேசாம கடையிலே போய் வாங்கிருக்கலாம் பாருங்க. ஆமா, நான் அதுல கம்மியா இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கினேன்டி. கடையில போய் வாங்குறதை விட ஆன்லைன்ல கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்கினா கம்மி சைஸ் ஆயிடுச்சு. ஓசோட ஓட்டை வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால திரும்ப ரிட்டர்ன் போட்டு கடையிலே வாங்கிடலாம் பேசாம. அது வருது 1 வாரம் கழிச்சு, அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிடலாம். அப்படி நேரா போட்டு அந்த தக்காளி செடி வந்து வேற இடத்துல. இந்த இடம் வந்து நல்லா இருக்குங்க, சூப்பரா கிளம்பும் மண்ணு. இங்கேதான் நம்ம முன்னாடி வந்துட்டு இதோட தான் நமக்கு வீடே இருந்துச்சுல்ல. இங்கதான் வந்து எல்லா செடியும் வைப்போம். இந்த வாழைக்கண்ணு, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் முன்னாடி இந்த இடம் வாங்காததுக்கு முன்னாடி இங்கதான் வைப்போம். இதோட தான் இடம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட தான் கரெக்டா இருக்கும் இடம். தான் இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்டுலாம், அதே மாதிரி தான் இருக்கும் இடம். அதுக்கப்புறம் தான் தனியா இந்த இடத்த வாங்கினது. கரெக்டா இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி. நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி தானே இல்லை, ஆனால் இந்த இடத்துல கிளம்புன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய சீப்பெலாம் வச்சுச்சுல வாழைத்தாரு. இங்கே விட்ரு நிவி, என்ன எங்கே நோண்ட போகிற? நிவி அண்ணனை பத்தியா? இப்போ ஒண்ணு வச்சோன்னா அது கிளம்பிட்டோம்ல நிறையா. அதுவே ஆமா, சிங்கம் வடிக்குதுல நிறைய. இந்த இடம்லாம் பாரு, ஃபுல்லா வாழை மரமா ஆக போகுது, வாழை தோப்பா ஆக போகுது. நம்ம போனமேங்க எப்படி இருந்துச்சு, செம்ம பிளேஸ் அது. அவ்வளோ வாழைக்கண்ணு. அங்க ஒரு எருவு கொட்டியிருந்தாங்க பத்தியா, கருப்பு கலர்ல. அது சாம்பல். சாம்பல். ஆய் சொல்லுங்க.
அதெல்லாம் சொல்ல மாட்டார் இப்போதைக்கு. இப்போ வந்துட்டு சின்சியராக நோண்டிகிட்டு இருக்காரு. நீ சொல்றியா? அவன் சொல்கிறான். எங்கே போகிற? எங்கே வா? யார்கிட்ட கொடுக்க போகிற? கரணை அது. அது அது கத்திலாம் இல்லை, கரணை. அது ஒன்றுமே ஆகாது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இந்த கொய்யா செடி சீக்கிரமே காய்க்கிறது, ரொம்ப லாங்காக போகாது. அதனால இந்த ஓரமாக வச்சிடலான்னு வச்சுட்டோம். நேற்று இது வாங்கிட்டு வந்தோம், நல்லா சூப்பராக இருக்குல்ல ப்ரெஷரு. இன்னும் கொஞ்சம் பெரிய மோட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கா, அங்கே போகும் இந்த ப்ரெஷரு. ஆமாம், இங்கே பத்தியா கோளாறு கோளாறு வா. அந்த கோளாறு வளர்ந்துட்டு அதனால வரமாட்டேங்குது. இந்த கோளாறு எப்போ வளர போதோ தெரில. இங்கே பத்தியா அது பூ மாதிரி வருதான், அதனால அதை வந்து பிடிச்சிட்டு இருக்கான் கோளாறு சார். இவனை 2 பேரும் பெருசாகிட்டானுங்கன்னா வச்சுங்களேன், மாமாவுக்கு வேலை கிடையாது. இவனாலே தண்ணி பிடிச்சிடுவாங்க. அதுவும் திவிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த தண்ணி பிடிக்கிறதுனா. ஆமாம், என்ன பண்ணுவான், அவனும் குடிப்பான் சேர்ந்துக்கிட்டு தண்ணி பிடிக்கிறங்கிற பேரில். ஆனால் இந்த மாதிரி பிடிக்கும்போது தண்ணி ஒரு இடத்துல நிறையா வந்துட்டு இதாகும். ஆமாம், டக்குன்னு போயிட்டு உடனே வந்துட்டு ஈரம் வந்து செட் ஆகிடும். இப்படி இப்படி ஆகிடும் சீக்கிரம், ஈரம் செட் ஆகிடும். இந்த களிமண் உள்ள ஏரியாவுக்குலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமா குடிக்கிறது. தண்ணி தான் மெயின். ஏன்னா நம்ம மணல் ஏரியால கடல் பக்கம் இருக்குல்ல, சீக்கிரமே ஆத்துரும். அதனால மணலோட சேர்ந்து செம்மண் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இவர் கலந்துக்கிட்டாரு. கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம்னா வச்சுங்களேன், 2 பேரும் நம்ம தலையில ஏறி உட்காந்துருவானு. இங்கே பாரு, இங்கே பாரு, என்னன்னு கேட்குறேன். அங்கே ஒன்று வச்சுருவோம் சைடு. இங்க வந்து பாரு இவங்கள. இன்னைக்கு மட்டும்தான். இங்க தானே சொல்ற? இது முளை செடி, இது செடி புடி போடலாம். இதுதான் நல்லா பெருசு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேஸ்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலேயே கொட்டிட்டாங்க. அத்தையுமே ஒரு சில நேரம் அப்படிதான் மேலேயே கொட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி மண்ணுக்குள்ள வைக்கும்போது தான் சீக்கிரமே உரமாகும் இல்லைன்னா. பூண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. பூண்டு தோல்லாம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம பேக் அங்கே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டோம். கமாண்ட்லேயே சொன்னீங்க ஓரமாக வைங்கக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. முன்னாடி நம்ம வீட்டில் கொட்டா இருந்ததுனால அந்த இடத்துல வச்சுருந்தோம். இப்போ தான் இங்கே ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதனால் எல்லாத்தையும் கொண்டாந்து இதை அப்படியே சுற்றியும் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இந்த தாமரை தொட்டியை நடுவில் வைக்க வேண்டியதான். இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. ஆமாம், காலையிலேருந்து கொய்யாக்கன்று, அப்புறம் வாழைக்கன்று, அப்புறம் இந்த செடியெல்லாம் ஓரம் படுத்தி வச்சது. இங்கேருந்து டேபிளை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம். மழை வராத இடத்துல வச்சாச்சு. இதெல்லாம் தான் நடந்திருக்கு. அடுத்து டிசம்பர் கன்னை வந்துட்டு நான் அங்கே வச்சுருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த எல்லா டிசம்பர் கலரையும் ஒரே இடத்துலையே வச்சுட்டேன். இது வந்துட்டு நிறைய கலர் சேர்ந்து இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்து கொலையில் பார்த்தோன்னா வச்சிங்களேன், கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் தண்ணி நம்ம புழக்கம் அதிகமாக இருக்கா. ஸோ இங்கே இருக்கிற செடியெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமே கிளம்பிடும். அங்கே கொண்டு போய் லாஸ்ட்டில் வச்சோன்னா தண்ணி பிடிக்கிறதுனால சீக்கிரம் கிளம்பாது. டிசம்பர் செடிக்கு நிறையா தண்ணி வேணும். ஆனால் வந்துட்டு ஒரு சிலர் கேட்பீங்க, அக்கா டிசம்பர் மாதமே முடிஞ்சுட்டு, பூ சீசனே முடிஞ்சுட்டு இப்போ வச்சுருக்கீங்களேன்னு. இப்போ வச்சாதான் நம்ம அடுத்த வருஷம் வந்துட்டு பூவாக நிறைய பூக்கும். இப்போ தலையில் வச்சதுல வந்து சாவடிக்கிறாங்க வேற. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கமெண்ட்லேயே வந்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா டிசம்பர் செடியெலாம் பார்த்து, டிசம்பர் பூவெலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டிலே வச்சு பூவை பறிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் வச்சுட்டேன். முன்னாடி வச்சுருந்தேன். பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர் டிசம்பர் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஒயிட் மட்டும் வச்சா நல்லா இருக்காது இல்லையா, அது பிங்கோட சேர்த்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுட்டேன். அது நல்லா அப்படியே சரௌண்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதை பிடுங்கினது தான் தப்பாக போச்சு இல்லை இன்னும். அது இருந்ததுதான் இப்போ இந்த கலரோட சேர்த்து பிங்க்கும் ஒயிட்டும் சேர்த்து கட்டினா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, கொத்து கொத்தாக வச்சிருக்கு பாருங்க. இதை என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நல்ல பெருசாக 3 தக்காளி இருந்துச்சு. இவனுங்க கிரிக்கெட் விளாட்றங்கிற பேரில் பால் அடித்து அந்த 3 தக்காளியும் கட் பண்ணி விட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இந்த தொட்டி வாங்க மறந்துட்டேங்க. பார்க்க நல்லா இருக்கும். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு டெக்கரேஷன் பண்ணுறேன். நல்லா தானே இருக்கு. எப்படி தெரியுமா நல்லா இருக்கும்? இதில் வச்சுட்டு அப்படியே ஒரு பம்பலாக இருக்கும். தெரியுது. இதுக்குள்ள இப்படி உள்ள போட்டு இப்படி வச்சுட்டோன்னா அப்படியே தொங்கும். அப்போ இது மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்து இங்கே ஒன்று, அப்புறம் அந்த மூலையில் ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். ஆமாம்,
இப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இங்க இருந்து பார்க்க நல்லா தெரியுது. உனக்கு எப்படி தெரியுது? நல்லா தான் தெரியுது. நல்லா தெரியுதுல. அதுதான் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதை கீழே இறக்கி விடுவப்போ பார்க்க நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். இதையா? அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி அங்கே ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை இங்கே வச்சிருக்கேன். ஆனால் நம்ம குட்டி வாண்டை என்ன பண்ணோம், அடிக்கடி வந்து இப்படி கிள்ளி பார்க்கும், இந்த இடத்துல வைக்கும். என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியுமா தெரியும்? கேமராமேனுக்கு தான் இதெல்லாம் புரியும். அந்த ரசனை, அந்த ரசனையெல்லாம் எதுக்கு இந்த செடி வச்சிருக்கோங்கிறது வந்து இந்த 2 கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் அழகாக அப்படியே சுற்றி விட்டு வந்தால் பார்க்க அழகாக இருக்கும். இதுலேருந்து அப்படியே சுற்றி வந்தா அந்த இடத்துல ஏன் வேணும்? இந்த மாதிரி பேக் தானே ஆர்டர் பண்ணியிருக்கில்ல? ஆமாம், அதில் தான் வைக்க போகிறோம். அதில் வச்சு மேலே ஏற்றி விடுறோம். வச்சு மேலே ஒரு கம்பு வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க. கம்பு இல்லை, கயிறு கட்டினா தான் மேலே அழகாக ஏறும். அப்படியே ஏற்றி விட்டுலாம். இந்த வருது பற்றிய கிளை இதில் அப்படியே கட்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க, மேலே ஏறிடும். எங்கள் வீடு பழைய வீடை பார்த்துருக்கேன் நீ? நான் பார்த்ததே இல்லையே. களிமண்ணை வச்சு தான் வீடு கட்டியிருப்போம். கேட்டு பாரு. ஆமாம் தானே? ஆமாம். நான் வந்து என்ன டாட்டா பிர்ல, நான் ரிச்சான கேர்ளு, வெளியூர்லேருந்து என்னை இறக்கியிருக்காங்க. நாங்களாம் வந்துட்டு டைல்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தவங்க. இவ வேற. நாங்களாம் எங்கே கட்டியிருந்தோம்? களிமண்ணில் தான் கட்டியிருந்தோம். ஆனால் மழைலாம் அடிச்சதுன்னு வச்சுக்க சீத்து, அப்படியே வந்துட்டு சரிஞ்சு அப்படியே விழுந்துரும். திரும்ப அதுக்கப்புறம் வந்து களிமண்ணை வச்சு கட்டியிருப்போம். ஒரு வாட்டி வந்து சரியான சூறாவளி, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு அப்படியே வீட்டை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறோம். கேட்டு போறான். ஏன்னா இந்த பக்கம் கடல் ஏரியா. சாரி, அப்பா வந்து போட்டுக்கு போயிருந்துச்சு. அப்ப நானு, அம்மா, அப்புறம் விஜி 3 பேர் தான் வந்துட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தோம். இது கடல் ஏரியால அதிகமா வந்துட்டு காத்து மழை நிறையா இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு ஓதம் விழுவும். அதுலதான் வந்து களிமண் வந்து இதாகும். எனக்கு இதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. பழைய வீடெல்லாம் வந்து அப்படியே சுத்தி வந்துட்டு களிமண் செவரை வச்சு கட்டியிருப்போம். எங்க வீட்டுல வேணும் களிமண்ல தான் கட்டியிருப்போம். கேமரா ஏதாவது இருந்துச்சு எடுத்து வச்சிருக்கணும் சீத்து. அப்போ செல்லே கிடையாது, எங்க போய் கேமரா? வீடே ஒரு வீடு. நாங்கெல்லாம் வந்துட்டு இந்த களிமண்ல தானே பூசிருப்போம். அப்போ வந்துட்டு பொங்கல்லாம் வந்துச்சுன்னா வச்சுங்களேன், களிமண்ணை கொண்டு வந்து அங்க போய் அள்ளிட்டு வருவோம். ஆத்தங்கார ஓரத்துல அள்ளிட்டு வந்து ஃபுல்லா மொழிவி, அதுக்கப்புறம் ஒரு கல் ஒண்ணு வச்சிருப்போம். அதை வச்சு தீத்துனோம்னா வச்சுங்களேன், அப்படியே சைனிங்கா இருக்கும். தெரியும். அதை வச்சுதான் அப்பெல்லாம் வந்து தீத்துவாங்க. ஆமா, கல்லு வச்சு தீத்துனோம்னா அப்படியே சைனிங்கா இருக்கும். அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் தான் அந்த வேலை நடக்கும், வீட்டு வேலை. அதை வச்சுதான் அந்த தரை போடுவோம். எங்க ஆத்தாவுக்கு நாங்க தான் களிமண் போய் அள்ளிட்டு வந்து கொடுப்போம். களிமண் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கு. இப்ப அந்த ஃபீல் கிடைக்குது இங்க பத்தியா? இல்ல அது அந்த கட்டியா இருக்கா இல்ல எப்படி ஊறி இருக்கா? ஊறி இருக்கு. நல்லா ஊறிடுச்சு. அப்ப வந்து அதுலயே வச்சிருமா? வச்சிடலாம். ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அதான் அம்மா இப்ப ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஊர்ல இருந்து களிமண் எடுத்துட்டு வந்துருப்பேன் அப்படின்னாங்க. ஆமா, உங்க சைடுலாம் வந்துட்டு களிமண் தானே? அங்கெல்லாம் களிமண் நிறைய கிடைக்கும். களிமண்ணு தான், ஊரே களிமண்ணு தான். மழை பெஞ்சுன்னா வச்சுங்களா, வெளியில போக முடியாது. அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டும், கால்ல எல்லாம் ஒட்டிக்கும், நொதன்னு இருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மலையில எங்க போனாலும் சரி ஒரு ஃப்ரீயா இருக்கும், மண்ணே ஒட்டாது காலில். வேற என்னத்தையும் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எருவு வேணும். என்னைக்குமே பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்கக்கூடாது. மற்றபடி இந்த இலைகள்லாம் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் எருவு. அதெல்லாம் மக்கி எருவாயிடும். இது என்னது? இதுதான் மண்புழு உரம். இதை போட்டு தான் வைக்க சொன்னாங்க. களிமண் மண்புழு உரம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு வச்சுக்கா, வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் விட்டுட்டுனா சூப்பராக வளர்ந்துருமா. நமக்கு இந்த இதில் இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே வந்து களிமண் தான். இப்போதைக்கு வச்சிருவோம். அப்படியே எப்படி முளைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிப்போம். எப்படி மேம் வைக்கிறது? அப்படியே தூக்கி எடுத்து அப்படியே தூக்கி வை. அப்புறமா வந்து நாங்கள் தூக்கி வச்சுப்போம். அது அப்படியே குஞ்சிடும் களிமண். எனக்கு ஒன்றும் புரியல வேணும். களிமண் போட்ட, உரம் போட்ட, அதுக்குள்ளே கொண்டு போய் டப்பாவோட வைக்கிற. உனக்கு ஒன்று புரியுதா இல்லையா? எனக்கு தான் அந்த ஏண்டி இது பண்ணுறேன் இது கூட தெரியாதாடி? எதுக்குன்னு வச்சுக்கா, பயமா இருக்குது, செத்துக்கிட்டு பூச்சிச்சுக்கா. நான் காலை தானே சொன்னேன் காக்கா வந்து கொத்திட்டு போகுதுன்னு. அதனால என்ன பண்றேன், தண்ணியை கொஞ்சம் ஃபுல் பண்ணி வச்சுட்டு, இது ஒண்ணு மட்டுமே வளராது, நிறைய அங்கேயும் வளருமா. நான் கேட்டு தானே வந்தேன். இது ஒண்ணு மட்டுமே வளராது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நிறைய வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கா. இப்போ ஒரு சைடு தான் நம்மள்ட்ட இருக்குது, நிறைய வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கா. அதுக்கப்புறம் தூக்கி அங்கே வச்சுட்டு இதை தூக்கி எடுத்துடலாம். புரியுதா? அதனால தான் சொல்றேன். சாரே நீங்க ஏதோ சொல்றீங்க சாரே, எனக்கு ஒன்றும் விளங்கல. அதுக்கப்புறம் பார்ப்போம். உன்கிட்ட செடி இருக்கு அதுக்கப்புறம்? இல்ல நீ செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வெரி குட். திரும்ப போய் வாங்கிட்டு வரணும், போயிட்டு எங்கேயாவது தேடிட்டு கிடக்கணும். இருந்ததுலயே முளைக்கட்டும்ங்கற. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா முளைக்கும்ல, அப்புறம் வந்துட்டு நம்ம தனியா புடிங்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இதை தூக்கிடலாம். மீன் விட போறேன்னா கல் வைக்க போறேன்னா அது அப்புறமா வச்சுக்கோ. கல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் வீட்டில் அந்த பார்க்கிங் கல்ல புதைக்கணுங்க. மண் அடிச்சா தானே பார்க்கிங் கல்ல புதைக்க முடியும். ஆமா, மண்ணுக்கு வந்துட்டு அலையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. கொல்லை பக்கம் வந்துட்டு பார்க்கிங் கல்ல புதைக்கணும். சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் வரல. பார்க்கிங் கல்லாம் தெரியுமா தெரியாது உனக்கு?
தெரியும், எனக்கு தெரியும். அழகா அந்த உட்காந்து எட்டு சூப்பரா எட்டா சமைக்கலாம். இருக்கும்ல. வேற மாதிரி இருக்கும். எங்க வீட்ல பதிச்சிருக்கோம்ல அந்த கல்லு தானே வேணும் வாசல்ல. அதே கல் தான். நான் வந்துட்டு ரசிச்சது இதுதான். இந்த இருக்கு பத்திய தண்ணி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இலையில அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே அது நிற்காது, அப்படியே உளுந்துரும் கீழே. போதும் போதும், பக்கெட் கொடசாயுது பேர். நல்லா வைக்கணும் தண்ணி. இந்த தர்பூசணி படத்துல யாரோ நேம் எழுதி பார்த்துருக்காங்க வேணும். லவர்ஸ்லாம் போயிட்டு நேம் இனிஷியல்லாம் போடுவாங்களே, அது மாதிரி ஏதோ வந்துட்டு கிறுக்கி இனிஷியல்லாம் போட்டு வச்சிருக்கு. பல அந்த செடியெல்லாம் வச்சுட்டு காலை சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ மதியத்துக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்குள்ள திவிக்கு பசி வந்துடுச்சு. தர்பூசணியை பார்த்ததுலேருந்து நேற்றே சொல்லிட்டான் போடனே அறிஞ்சிடணுன்னு, நைட்டில் அறிய வேணான்னு சொல்லிட்டு. அவங்க ஆனால் சொல்லி தான் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும்பா, நல்லா இல்லைன்னா நீ திருப்பி எடுத்துருவான்னு சொன்னாங்க. நைட்டே கேட்டான், நான் தான் அறிஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வெயில் டயத்தில் சாப்பிட்டாதான் சளி பிடிக்காது, பனி டயத்தில் சாப்பிட்டாதான் சளி பிடிக்கும். உனக்கு வேணாமா? அவனை கொடுத்துட்டான், அவன் எப்படி பார்க்குறான் பாரு. சூப்பராதா? இந்த சாப்பிடுமா இது? சாப்பிடுவான். நல்ல இனிப்பா இருக்கு இன்னும். இந்த டைமே கிடையாது வேணும், இது லேட்டா தானே வைக்கும். அட இல்லடி, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியா? ஞாபகம் இல்லை எனக்கு. நல்லா இனிப்பா இருக்கு. காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் விதை வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போடணுங்கிறதுக்காக இதெல்லாம் கொத்தி விட்டு தண்ணி பிடிச்சி அப்புறம் வாங்கிட்டு வந்த விதையெல்லாம் குழி பறித்து போட்டு வச்சுட்டோம். அதுக்கு எரு வந்து இது ஆட்டாம்புழுக்க, ஸோ அதை வந்து நசுக்கி எடுத்து வந்திருக்கேன். இதுதான் எனக்கு இவ்வளோ நேரம் வேலையாக போயிட்டு. அம்மியில் போட்டு தானே அரைச்சேன். அம்மியில் போட்டு அரைச்சேன். மாமா என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டாம்புழுக்கு எடுத்து வந்து அப்படியே விசிறி விட்டுட்டாங்க. விசிறி விட்டால் அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது, ரொம்ப நாள் ஆகும் அது மக்கறதுக்கு. ஹீட்டும் கூட. அதனால என்ன பண்ணேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அரைச்சி இது மாதிரி தான் போடணும். இப்படி போட்டோன்னா சீக்கிரம் நம்ம அதுக்கு வந்து உரம் போய் சேரும். அதனால வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இடத்துல எதுக்கு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோன்னா, தக்காளி மாதிரி வைக்கல, இது வந்து பந்தல் போடுற மாதிரி எல்லாமே கொடி வகை. அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக குழி போட்டு புதைச்சிருக்கோம். இது என்னைக்கு முளைச்சி வரப்போகுது? ஆமாம், எனக்கே தெரியல. ஒரு வாரம் கணக்கு ஒரு விதைக்கு. நல்லா சூப்பராக தொடுத்து வச்சிங்க. இது வரைக்கும் நம்ம காமிக்கவே இல்லைங்க, பார்த்தீங்களா? நல்லா தொடுத்துருச்சு. அப்படியே தூவி விட்டுரு, எல்லாத்துக்கும் பரவலாக இருக்கும். என்றைக்குமே செடியோட வேருக்கு தான் போகணும். அவ்வளோதாங்க, எருவு போட்டாச்சு. அப்படியே தண்ணியை பிடிச்சி விட்டுட்டு என்னோடய வேலையை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த இது செம்மையாக இருக்குது தெரியுமா? என்னது? நீ பிடிக்கிறிய கவர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே டக்குன்னு ஈரமாயிடுது. கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலே அப்படியே ஆகிடுது. இது இப்போ ட்ரெண்டிங் சீத்து. இது நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடுறாங்க இதை தண்ணி பிடிக்கிறதுக்கு. அப்படியா? சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து அப்படியே ஈரமாயிடுமா அந்த இடத்த. ஒரே சிரிப்பாக இருக்குது பத்தியா தக்காளி செடி. எனக்கு வந்து சாப்பாடு போட்டாங்கன்னு வடை பாயசமா போட்டிருக்கோம். சும்மா ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் சூப்பராக இருக்குது. எல்லா பக்கமும் அதுவே அடிச்சுக்கும். இதை தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. இதில் நிவிக்கி எனக்கு மட்டும்தான் ஜாலியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் இப்படி வந்து நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஈவினிங் ஒரு 3 மணி பக்கம் இதை திறந்து விட்டுறது. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சைடு வந்து தண்ணி பிடிக்கிறது, இந்த சைடு வந்துட்டு இது திறந்து விட்டுறது. அப்புறம் இல்லைன்னா அடுத்த பக்கம் சிப் பண்ணி வச்சுக்கிறது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. மழை மாதிரி வந்துட்டு அப்படியே லைட்டாக தூருங்க. ஆமாம், ஆனால் சீக்கிரமே நனைஞ்சிடுது. இன்னும் ஃபாஸ்ட்டாக நனைஞ்சிடுது. ஆமாம், முன்னாடிலாம் வந்துட்டு கருப்பு கலரில் மேலே ஒன்று இருக்கும், அதுதான் ஸ்வாயின்னு அடிக்கும் நான் வேலை பார்க்கும்போதெல்லாம். இப்போ வந்து இதோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இன்னும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தானே வேணும் அது. ஆனால் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செய்யணும். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.